ஹாய். ஜான்சி ராணி, ராணி லக்ஷ்மிபாய் இவங்கள பற்றிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள பற்றி நிறைய புக்ஸ்லேயுமே வந்திருக்கும். ஆனால் வெள்ளையர்களை எதிர்த்து போராடின வேலு நாச்சியார் இவங்கள பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்க 2 பேரை பற்றி வந்த அளவுக்கு கூட இவங்கள பற்றி எந்த ஒரு புக்ஸ்லேயுமே வரல. அது ஏன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் அவங்கள பற்றி தான் பேச போகிறேன். திஸ் இஸ் ஐனா ஷைன். வெல்கம் டு ஐனா ஷைன் தாட்ஸ். வேலு நாச்சியார்ன்றவங்க எப்போ பிறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1700s ஒரு ராஜாக்கும் ராணிக்கும் சிவகங்கையில் வந்து பிறக்கிறாங்க. இவங்க ஒரே பொண்ணு, அவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஸோ அதனால் என்னதான் பொண்ணாக இருந்தாலும் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குற எல்லாமே அவங்களுக்குமே கற்றுக் கொடுத்து வளர்க்குறாங்க. வாழ்வீச்சாக இருக்கட்டும், சிலம்பமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எல்லாமே தெரிஞ்சு வளர்கிறாங்க. கிட்டத்தட்ட 6லேருந்து 8 லாங்குவேஜஸுமே அவங்களுக்கு தெரியும். தமிழ், உருது, மலையாளம், தெலுங்கு, இங்கிலீஷ்னு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6 to 8 லாங்குவேஜஸுமே தெரிஞ்சு அவங்க வந்து வளர்கிறாங்க. இப்படி இருக்கும்போது 16 வயசும் அவங்களுக்கு வந்து வருது. அந்த டைம்லலாம் 16 வயசு வந்தாலே கல்யாண வயசு தான். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கைக்கு பக்கத்து சீமையான ராஜா மருது வடுகநாதரை இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஆர்காட் நவாப் கூட அலையன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவை பவரில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆர்காட் நவாபை ரூல் பண்ணிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகமது அலி கான் அப்படின்ற ஒரு முஸ்லீம் லீடர் தான் வந்து அதை ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் ஒரு கர்நாடிக் ரீஜியனை ரூல் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் அவர். இவங்கெல்லாம் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்டையா போயிட்டு வரி கேட்குறது. ஸோ இதுதான் வந்து வேலையாக வச்சுருப்பாங்க. அப்போது அந்த டைமில் இந்த முகமது அலி கான் அப்படின்றவருக்கு நம்ம வந்து மருது வடுகநாதர்கிட்ட இப்போ வரைக்கும் வரியே கேட்டது இல்லையே, போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரி கேட்குறாங்க. அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு உனக்கு வரி கொடுக்கணும், ஏன் மக்களுக்கு நான் நல்லாட்சி தான் கொடுத்துட்ருக்கேன், அவங்களுக்கு தேவையான எல்லாமே நான் பண்ணுறேன், அது இல்லாமல் உனக்கு வேறு வரி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி அவர் வந்து அமுச்சு விட்டுறாங்க. ஸோ காண்டானா முகமது அலி கான் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட போயிட்டு அவர் அட்டாக் பண்ணுறதுக்கு எனக்கு மிலிட்ரி படை வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இவங்களுமே அந்த மிலிட்ரி படையை கொடுக்குறாங்க. இது ஆல்ரெடி நம்மளை எதிர்த்து இவன் வருவான் அப்படின்னு தெரிஞ்ச மருது வடுகநாதர் என்ன பண்ணுறாருனா, அவருக்கு ஒரு சில வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேராக அவர் இருக்கார். ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மருது வடுகநாதர் தான் வந்து ஜெயிக்கிறாரு. ஸோ இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாள் மருது வடுகநாதரே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மருது வடுகநாதரும் அவரோட செகண்ட் ஒய்ஃபும் வந்து காளையார் கோயிலுக்கு போகிறாங்க. அந்த டைமில் வேலு நாச்சியார் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களோட அம்மா வீட்டில் கொல்லங்குடியில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பாராத ராஜா வந்து ஒரு 4-5 சோல்ஜர்ஸோ கூட்டிகிட்டு தான் வந்து கோயிலுக்கு போகிறாரு. அந்த 5 சோல்ஜர்ஸையுமே இவங்க கொன்னுடுறாங்க, ராஜாவையுமே கொன்னுடுறாங்க. இது வந்து காளையார் கோயில் படுகொலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு வரலாறு. இது கேட்ட வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லுக்கு எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த டைமில் அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்கும். அந்த டைமில் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னா ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா சத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க எரிஞ்சு போகிற அந்த நெருப்புலேயுமே வந்து இவங்களை வந்து தள்ளிடுவாங்க. ஸோ அது வந்து அந்த டைமில் இருந்துச்சு. அப்போது இவங்க எப்படி எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருது வடுகநாதருக்கு ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிற தாண்டவராய பிள்ளை, சின்ன மருது, பெரிய மருது இவங்கெல்லாம் வந்து ராணியை வந்து தடுக்கிறாங்க. நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, நாட்டு மக்களுக்கு வந்து நீங்கள் தேவை, நீங்கள் வந்து சத்தி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து திண்டுக்கலுக்கு எஸ்கேப் ஆக வைக்கிறாங்க. அப்படி இவங்க திண்டுக்கலுக்கு எஸ்கேப் ஆகும்போது இவங்கள துரத்திட்டே வந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பின்னாடி துரத்திட்டே வந்திருக்காங்க. அப்போது அந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு திண்டுக்கலுக்கு நான் எப்படி போகணும், எனக்கு வழி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணுமே வழி சொல்கிறா. வழி சொன்னதுக்கப்புறம் வேலு நாச்சியார் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்னை தேடிட்டே பின்னாடி கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நீ எனக்கு வழி சொன்னதா தயவு செஞ்சு சொல்லிடாத, என்னை அவங்க கொன்றுவாங்க, என்னோட தேவை மக்களுக்கு இருக்குது, ஸோ நான் சாகக்கூடாது இப்போதைக்கு, நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அங்கேருந்து அவங்க குதிரையில் நகர்ந்து போயிடுறாங்க. ஒரு குழந்தையோட, அவங்களோட குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு குழந்தைய வந்து வச்சுக்கிட்டு குழந்தையோட குதிரையில் வந்து நகர்ந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லில் ஹைதர் அலிக்கு கீழே இருக்குது, அதாவது உள்ளூர் தலைவர்னு சொல்லுவாங்க, கோபால் நாயக், அவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. நான் இங்கே தங்கணும், எனக்கு இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு இங்கே தங்கணும், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் தாராளமாக ஒத்துக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் இங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராணி இருந்துக்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல தாண்டவராய பிள்ளைன்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து தூது அனுப்பிட்டே இருக்காங்க. இந்த டைமில்
பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் சிவகங்கையை மொத்தமாக ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ இவங்க வந்து தூது அனுப்புகிறாங்க, என்னென்னா மக்கள்கிட்ட சொல்லிடுங்க, நான் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நான் வந்துடுவேன், எல்லாம் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி தாண்டவராய பிள்ளைக்கு தூது அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைமில் இவருமே வந்து மக்களுக்கு தைரியம் சொல்கிறார், ராணி வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க, ராணி சேஃபாக தான் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ராணியே எதிர்பார்க்காத விதமாக ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. தாண்டவராய பிள்ளை இறந்து போகிறாரு, வயசாக அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அந்த டைமில் ராணிக்கு தலைகாலே புரியல, நமக்கு இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மனுஷன் இறந்துட்டாரு, இப்போ எப்படி என்ன பண்ணுறது என்ன ஒன்றுமே புரியாமல் இருக்கும்போது மக்களுக்கு டைரெக்டாக தூது அனுப்புகிறாங்க வேலு நாச்சியார். அதெல்லாத்தையும் கேட்டுட்டு மக்கள்லாம் வந்து படப்படையாக வேலு நாச்சியாரை பார்க்குறதுக்கு வந்து ஒரு சில மக்கள்லாம் திரண்டு வந்துட்டாங்க. இந்த டைமில் தான் வேலு நாச்சியாருக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது, என்னன்னா இப்போது அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து எப்படியும் இவங்க அட்டாக் பண்ணணும், ஏன்னா திரும்ப அவங்கள ஜெயிச்சு போனால் மட்டும்தான் இவங்க போய் அங்கே ராணியாக அவங்கள ரூல் பண்ண முடியும். அந்த டைமில் இப்போ அங்கே இருக்க பசங்களெல்லாம் கூப்பிட்டா எப்படி இருந்தாலும் அங்கே இருக்க அவங்களுக்கு டவுட் வரும். ஸோ பொண்ணுங்களை இறக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வராங்க. கிட்டத்தட்ட 500 பொண்ணுங்களை வந்து இறக்குறாங்க. என்னன்னு சொல்லினா, அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில ரீசன் சொல்லி எல்லாருமே வந்து அந்த 500 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேராக கிளம்பி திண்டுக்கல்லில் வேலு நாச்சியார் இருக்க இடத்துக்கு வந்து வராங்க. ஏன்னா வந்து பசங்க வந்தால் டவுட் வரும், பொண்ணுங்க வந்தால் பெருசாக வந்து டவுட் வராது, பொண்ணுங்கன்னா இங்கே தான் போகிறோம், பொண்ணுங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பெருசாக சந்தேகம் வராது பொண்ணுங்க வந்தால். அப்படின்றதுனால வேலு நாச்சியார் பிளான் பண்ணி பொண்ணுங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் கற்றுக் கொடுக்குறாங்க. வாள்வீச்சு, சிலம்பம் சொல்லி எக்கச்சக்க கலைகளை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, வெறும் இந்த கலைகள் மட்டுமே வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட எக்கச்சக்க வெப்பன்ஸ் இருக்குது. நம்ம வெறும் இந்த 500 பொண்ணுங்களை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு பண்ணால் எப்படி நம்ம தோற்றுருவோம்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹைதர் அலிக்கு கீழே தான் கோபால் நாயக்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, ஹைதர் அலிக்கே டைரெக்டாக தூது அனுப்புகிறாங்க. என்னன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி படைகள் வேணும் ப்ளஸ் வெப்பன்ஸும் வேணும், ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உருதில் தூது அனுப்புகிறாங்க. ஆனால் அதை ஹைதர் அலி வந்து பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 8 வருஷம் இப்படியே போயிடுச்சு. 8 வருஷத்துக்கு அப்புறம் ஹைதர் அலி வந்து திண்டுக்கலுக்கு வராரு, ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்து திண்டுக்கலுக்கு வராரு. அப்போது ஒரு 2-3 பேர் வந்துட்டு போகிறாங்க, இவரை பார்க்குறதுக்கு வந்து போகிறாங்க. அந்த டைமில் ஹைதர் அலி வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே யாரோ நம்மளை பார்க்க வந்திருக்காங்க போல் அப்படின்னு நினைக்கிறாரு பசங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, முகத்திரையை வந்து இப்படி கழட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் தான். பசங்களோட உடையில் வந்து வேலு நாச்சியார் வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, நான் உங்களுக்கு இவ்வளோ நாளாக தூது அனுப்புனா நீங்கள் பார்க்கல, நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருக்கேன், கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு, என் மக்கள்லாம் வந்து அவங்கக்கிட்ட மாட்டி தவிக்கிறாங்க, எனக்கு வந்து உங்களோட வெப்பன்ஸும் அதுக்கப்புறம் உங்களோட ஆளுங்க படையும் வேணும், எனக்கு தர முடியுமான்னு கேட்குறாங்க. தாராள மனசோட ஹைதர் அலியுமே அதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட 5000 பேர் கொண்ட படையை கொடுக்குறாரு. அது இல்லாமல் ஒரு 500 பொண்ணுங்க இவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்கும் வந்து ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு டீமுக்கு ஒரு ஹெட்டுன்னு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கொடுத்தாரு இல்லையா, ஹைதர் அலி ஒரு படை கொடுத்தாரு இல்லையா, அதுக்கு வந்து சின்ன மருது பெரிய மருது இவங்க தான் வந்து ஹெட். இவங்க 2 பேர். பொண்ணுங்களுக்கு வந்து யார் ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா குயிலின்னு சொல்லுவாங்க. இவங்க பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து இவங்க தான் ஒரு மேஜரான ட்விஸ்ட் இந்த கதையிலேயே. ஸோ வந்து ரெடி பண்ணிவிட்டாங்க. இப்போது இவங்களை எதிர்த்து போர் போகிறாங்க. ஆக்சுவலி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி போர் போகிறதா பிளான்னு பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியார் என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணுங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு விளக்கேற்றுற மாதிரி அப்படியே போயிடுங்க, உள்ளே வந்து நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு விளக்கேற்றுற மாதிரி போயிடுங்க, யாருக்கும் டவுட் வராது, உள்ளே போயிட்டு அவங்களெல்லாம் வந்து ஒருத்தராக வந்து கொன்னுடுங்க, இதுதான் வந்து பிளான். இப்போ இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. இவங்களும் உள்ளே போகிறாங்க. குயிலின்றவங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, கன் பவுடர் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. இந்த கன் பவுடர் இருக்குது, இப்போ நம்ம இவங்களை அட்டாக் பண்ணோம்னா இவங்க திரும்பி அந்த கன் பவுடரை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணிவிடுவாங்க, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன நடக்க போகுதுன்னா, சூசைட் அட்டாக் ஆக்சுவலி இங்கே நடக்க போகுது. என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா, அந்த எண்ணெய் இருக்குல்ல, அதை வந்து ஒன்றா உடம்புல ஊற்றிட்டு அவங்க அப்படியே வராங்க. அந்த கன் பவுடரில் வேணும்னே குதிச்சு அவங்க இறந்து போகிறாங்க. அவங்க இறந்து போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ சூசைட் அட்டாக். ஸோ குதிச்சு இறந்து போகிறாங்க. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன் பவுடர் வந்து நாசமாக போயிடும். இதுக்கப்புறம் அவங்களால அதை யூஸே பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை.
ஸோ எதிர்பாராத விதமாக அந்த 5000 பேர் கொண்ட அந்த படையாக இருக்கட்டும், இந்த பொண்ணுங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து மொத்தமாக அவங்கள அந்த வாரில் ஜெயிக்கிறாங்க. அந்த கன் பவுடரில் மட்டும் குயிலி வந்து விழாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவங்க ஜெயிச்சிருப்பாங்களான்றது ஒரு பெரிய டவுட் தான். இதில் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு பொண்ணு வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா, இவங்க வந்து திண்டுக்கலுக்கு எஸ்கேப் ஆகி வரும்போது இவங்க இந்த மாதிரி என்னை சொல்லாத, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்து வந்தவங்க கேட்டிருக்காங்க, இங்கே ஒருத்தவங்க போனாங்களே நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, நான் பார்த்தேன், அவங்களுக்கு வழி சொன்னதே நான் தான், ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க எங்கே போனாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. அதை கேட்ட காண்டா என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க அந்த இடத்துலையே, ஸ்பாட்லேயே. ஸோ இப்போ வந்து இதுக்காக வந்து உயிர் தியாகம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த பொண்ணு பேர் வந்து உடையாள், ஓகேவா, இவங்க பேர் வந்து குயிலி. இந்த பொண்ணுங்க கேங் கொண்ட ஒரு படைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த படைக்கு பேரே வந்து உடையாள்னு சொல்லி தான் வந்து வேலுநாச்சியார் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து எப்படியோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து மொத்தமாக துரத்திட்டு சிவகங்கைக்கு திரும்ப 8 வருஷம் கழித்து வேலுநாச்சியாரே வந்து ஆள்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடையாள் நான் சொன்னேன்ல அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி, அவங்கள வந்து எங்கே பார்த்தாங்களோ ஆடு மேய்ச்சிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸாக ஒரு சின்ன கல் மாதிரி கட்டிட்டு வைரத்தாலி, அதாவது அந்த 8 வருஷம் அவங்க ஹஸ்பண்ட் செத்ததுக்கப்புறமா அவங்க அந்த தாலியை போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. அதை அந்த டைமில் அந்த பொண்ணுக்காக கழுத்துலேருந்து கழட்டி அந்த கல்லில் வந்து போட்டு மரியாதை செலுத்திட்டு வேலுநாச்சியார் வந்து வந்திருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இதில் வந்து வேலுநாச்சியார் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்கன்றதை தாண்டி எனக்கு வந்து அதில் ஒரு ஹிடன் ஹீரோ அந்த மாதிரி சொல்லணுன்னா வந்து நான் குயிலி அவங்கள தான் சொல்லுவேன். ஏன்னா சூசைட் அட்டாக்குன்றது ஒரு பெரிய கட்ஸ் வேணும் பண்ணுறதுக்கு. நான் அதுவும் வந்து நீ உனக்காக பண்ணுறன்றதை தாண்டி ராணி வந்து நம்ம நாட்டில் மக்களை பார்த்துக்கணும், அதுக்காக நான் என்ன பண்ணணும்னா தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அந்த இடத்துல அவங்க ஸ்பாட்டில் யோசிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்டோரி தெரியுமா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.